சிம்பிள் அண்ட் ஈஸியாக கோபி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் டேஸ்ட்லேயே கிடைக்கும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருந்ததும் புடிசாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீலவாக்கில் கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் நீங்கள் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் 80% குக் ஆகணும். பாதி வெந்தால் போதும். இப்போது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். பாதி வெந்துடும். ஈஸியாக வெந்துடும். நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ஆஃப் குக் ஆகிடும் வெஜிடபிள்ஸ். இப்போ 4 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை தனியாக கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே கேப் நடுவில் சென்டர் பார்ட்டில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் முட்டை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். எக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் குட்டி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் சில்லி சாஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே காரம் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கல. இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரைஸ் வடிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் உதிரியாக ரைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோபி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா செக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோபி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல், ரோட்டுக்கடை ஸ்டைல் கோபி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரெசிபீஸ் ஃப்ரைட் ரைஸில் நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.